ஹீரோ அவங்க அப்பா கிட்ட கோவமா பேசிட்டு ரூமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறான். மெகாக்கு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மெகா கிட்ட சொல்றாங்க, நீ சாப்பிடாம இருக்க, அதனாலதான் உனக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எனக்கு இப்போதைக்கு சாப்பிட விருப்பம் இல்ல, அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ கேக்குறாரு, உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு என் காதலை இப்படிதான் காட்ட தெரியும், அதனாலதான் நான் இந்த மாதிரி உன் மேல என் காதலை காட்டுறேன். இதுல என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, அது உனக்கு தெரியவும் மாட்டேங்குது, புரிஞ்சுக்கவும் மாட்ற, அதுதான் எனக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே சாப்பாடை வச்சுட்டு போயிடுறாரு. இந்த கோல பையன் இருக்கான் இல்லையா, அவனோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்ட அவங்களோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மெகாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு, அந்த பணக்கார ரவுடி பையில தான் அவ கல்யாணம் பண்ணியிருக்கா. இந்த கல்யாணத்துக்கு மெகாக்கோட அம்மா அப்பா தங்கச்சின்னு எல்லாருமே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே கோலையோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. இவ்வளவு தெரிஞ்சுமே என் ஹஸ்பண்ட் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, இரு நான் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, இது மாதிரி மெகாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுமா, உங்க ஃப்ரெண்டு இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியும், அவங்க ஒன்றும் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அவன் எப்பயும் போலதான் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கான். இதுல அந்த சைட்ல இருக்கிறவங்க யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அப்ப நம்ம கோல பையனும் என்ட்ரி கொடுக்குறான். மெகாக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறான். ஆமா கல்யாணம் ஆயிடுச்சான், இதுக்கப்புறமா அது நீ உன் லைஃப பாரு, அவளை நினைச்சுக்கிட்டே உன் லைஃப விட்டுடாத அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. ஆனா அந்த பையன் அதை எதையுமே காதுல வாங்காம எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, அவன் எப்பவும் போலதான் மிரட்டி அவளை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஆன்ட்டி சொல்றாங்க, இதுக்கு மேல நீ மெஹக்க மறந்துடு, இதுதான் உன்னோட கடைசி வருஷ படிப்பு, உன் படிப்பை முடி, நான் உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு கோவப்பட்டு நம்ம கோல பையன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவரு யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஓகே, நம்ம ஃப்ரெண்டை போய் பார்த்து அவர் என்ன பண்றான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா ரொம்ப கன்ஃபியூஸ்டா உட்கார்ந்துருக்காரு. ஃப்ரெண்டு வராரு. ஃப்ரெண்டு வந்து பேசுறாரு, நீ மெகா கிட்ட பேசுனியா, அவ என்ன பண்றா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, சம்ஷீர் அவளோட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான், என்னால என் பொண்ணு கிட்ட பேச முடியல, அவ என்ன பண்றான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, சரி நீ ஃபீல் பண்ணாத, எப்படியும் ஹீரோ தான் ரகடா இருக்கான், அவங்க அப்பா நல்லவரா தான் தெரியறாரு, அவர்கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இப்ப எப்படி நம்மளால பேச முடியும், இந்த ஹோல் சுச்சுவேஷனுமே ஏதோ நம்மளா கிரியேட் பண்ணதுன்னு தானே அவங்க அப்பாவும் அவனும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் சம்ஷீர் என்கிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டான், ஏன்னா என் பொண்ணுகிட்டயே பேச விடாம கூட பண்றான். இப்படி இருக்கும்போது அவர் மட்டும் எப்படி நம்ம பேசுறது எல்லாத்தையும் நம்புவாருன்னு ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயினோட அப்பா கேக்குறாரு. அதுக்கு நம்ம போய் புரிய வைப்போம், அவர் புரிஞ்சுக்குவாரு, உங்க பையன்கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் இத மாதிரிலாம் நான் செஞ்சேன், நீ சொல்லு, அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. எப்படி மீட் பண்ணலான்னு பிளான் போடும் போதுதான் அந்த மாமனார் இருக்காரு இல்லையா, அதாவது ஹீரோயினோட மாமனார், அவங்களோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் மெகாக்கோட அப்பாவோட ஃப்ரெண்டோடுக்கு ரொம்பவே ஃப்ரெண்டு. ஓகே, எப்படியாவது இவங்க இந்த பையனை வச்சு அவர்கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி அவரும் ஓகே, நான் உங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன்னு அவரும் சொல்கிறாரு. இப்போ மறுநாள் காலையில் நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோ எழுந்து பெட்டில் ஒய்ஃப் இருப்பாளான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒய்ஃபை காணும். எழுந்து பார்க்கும்போது நைட்டு வச்ச சாப்பாடு அப்படியே அங்கே இருக்குது. அப்போ தான் அவருக்கு தெரியுது ஹீரோயின் சாப்பிடவும் இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லை அப்படின்றது. எழுந்து போய் பார்க்கும்போது ஹீரோயின் சோகமா பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. சாரி, சோஃபால தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் போது கூட நம்ம ஹீரோயின் அழகா முடியெல்லாம் முன்னாடி போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க கன்னத்துல விழுந்து கிடக்குற முடியை எடுத்து நவுத்தி விட்டுட்டு ஹீரோயினோட அழகை ரசிச்சிட்டு இருக்காரு. டக்குன்னு நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டாங்க. ஓ சாரி, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா, சொல்லுங்க உங்களுக்கு நான் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ உடனே பக்கத்துல உட்காந்து ரொமான்டிக்கா பேசலான்னு உட்கார்றாரு. வந்து, இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த காலைக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், இந்த நாளுக்காக நான் என்னைக்குமே காத்துக்கிட்டு இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ கேக்குறாரு, நான் நல்லா பேசினா கூட உனக்கு பிடிக்காதா, ஏன் இப்படியே பேசுறேன்னு கேக்குறாங்க. அதுக்கு, நீ என்ன கைதி மாதிரி தானே இந்த ரூம்ல வச்சிருக்க, நான் இந்த ரூமை விட்டு வெளில போக கூடாது, நான் எங்கேயும் போக கூடாது, அப்ப நான் இப்படிதானே பேச முடியும், உன்கிட்ட வேற எப்படி நான் பேச முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ அதுக்கு ஓகே, நீ போய் ரெடி ஆவ, நம்ம வெளியில போறோம்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின், நான் எங்க வீட்டுக்கு போகணும், என் பேரண்ட்ஸை ஒரே ஒரு தடவையாவது நான் பார்க்கணும், எனக்கு ப்ளீஸ் நீ பெர்மிஷன் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ உடனே கோவமாயி, அதெல்லாம் போகக்கூடாது, இனிமே உன் ஃபேமிலியை நீ மறந்துடுன்னு சொல்லி ரொம்பவே கத்துறாரு. கத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப அப்படியே ஹீரோயினோட அப்பாவையும் அவரோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவங்களுக்கு தான் பெர்மிஷன் வந்துருச்சு இல்லையா,
ஹீரோவோட அப்பாவை பார்க்கறதுக்கு. அதனால அவங்க 2 பேரும் கிளம்பி கார்ல வந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. கார்ல வரும்போதே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம கூட ஒருத்தர் வரேன்னு சொன்னாரே, அவர் ஆபீஸ்ல வேலை பார்க்குறார், அவர் வந்துருவாரான்னு கேக்குறாங்க. வந்துடுவாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த பர்சன் கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி என்ன அவர் வரவேணான்னு சொல்லிட்டாரு, அவர் பர்சனலா உங்க 2 பேரை தான் மீட் பண்ணணுமா, அதனால நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டுல அவங்க அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு. போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு யார்கிட்டயோ. அப்ப அண்ணியும் அண்ணியோட ஹஸ்பண்ட் இருக்கா இல்லையா நம்ம ஹீரோட அண்ணன், அவங்க 2 பேரும் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்பா அண்ணி சொல்றாங்க, நான் அந்த வீட்டை போயிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. மாமனார் எதுக்காக போற அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி எனக்கு ஈக்குவலா ஸ்டேட்டஸ் இல்லாத ஒருத்தி கூடலாம் நான் ஒரே வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால நான் போக போறேன் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு அவர் உடனே சொல்றாரு, இது அவங்க அப்பாவையும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டையும் நான் வர சொல்லியிருக்கேன், நான் பார்த்து பேசிக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா இத அண்ணி கேட்குறா. அப்பயும் எப்படி அதெல்லாம் நடக்கும் உங்க பையனை மீறி அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ அப்படின்னு சொல்றாரு. உடனே அண்ணியும் வாயை மூடிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு பெரிய பொட்டிக்கு போறாரு. எங்க வீட்டு மனுஷங்கள்லாம் இந்த இடத்துல தான் ட்ரெஸ் எடுப்பாங்க, அதனால நீயும் போய் இந்த ட்ரெஸ்ஸே எடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா நான் என் ட்ரெஸ்ஸையே எடுத்துட்டு வந்துருவேன்ல, நான் அப்படியே என் பேரண்ட்ஸையும் பார்த்துப்பேன்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இனிமே உன்னோட பழைய துணிமணிகள், உன் பழைய வீடு, உன் பழைய பேரண்ட்ஸ் யாருமே உனக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவரை முறைச்சு பாக்குறாங்க. ஆனாலும் அவரு கடகடன்னு எழுத்துக்கிட்டு பொட்டிக்ல போய் இதுதான் இங்கதான் நீ ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க. சரி, வர வழியே இல்லையேன்னு நம்ம ஹீரோயினும் ட்ரெஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயினோட அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. வெளியிலேயே வாட்ச்மேன் யாராவது ஒருத்தர் தான் போகணும், அதுவும் பொண்ணோட அப்பா தான் போகணும்னு சொல்லி நம்ம மெஹக்கோட அப்பாவை மட்டும் உள்ள அனுப்புறாரு. உள்ள போய் பார்க்கும்போது அவங்க சார் உட்காந்துருக்காரு. அதான் நம்ம ஹீரோவோட அப்பா உட்காந்துருக்காரு. பார்த்துட்டு வா உட்காரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் போய் உட்காந்துட்டு, சார் என் பொண்ணு அப்படின்னு கேக்குறாரு. ஆ, உனக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. திரும்ப ஒரு தடவை கேட்குறாரு, உனக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு கேட்குறாரு. இவரு 75,000 என்னோட சேலரின்னு கேட்குறாரு. அவர் உடனே சொல்றாரு, 75,000 தானா, நீ வர வழியில ஒரு 4 நாய் பார்த்துருப்ப இல்லையா செக்யூரிட்டி கிட்ட, அந்த நாய்க்கு கூட உன்னை விட அதிகமாக நான் செலவு பண்ணுறேன். 75,000 என் 4 நாய்ங்களுக்கே பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை விட அந்த 4 நாயையும் பார்த்துக்கிறதுக்கு நான் 4 வேலைக்காரங்க வச்சுருக்கேன், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கூட உன் சேலரியை விட அதிகமாக நான் சேலரி தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்துறாரு. மெஹக்கோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, கண்ணெல்லாம் கலங்கிடுது. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்போ உடனே ஹீரோவோட அப்பா கேட்குறாரு, உன்ன மாதிரி லோ கிளாஸ் பீப்புளுக்கெல்லாம் இதுதானே பழக்கம், நீங்கள் சம்பாதிக்கிற காசை வச்சுட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க, ஓவர் நைட்ல பணக்காரன் ஆயிடணுங்கிறதுக்காக உன் பொண்ணை வச்சு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. இந்த வார்த்தை அவருக்கு ரொம்பவே அவமானமா இருக்குது. அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப கஷ்டத்தோட அந்த இடத்துல கூனி குறுகி போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஹீரோவோட அப்பா ஒரு பணப்பெட்டியை காட்டி, இதுக்காக தானே நீங்க இவ்வளவு டிராமாவும் போட்டீங்க, ஏன் ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பையனை நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு மனசாட்சியே இல்லாம பேசுறாரு. அப்ப மெகாக்கோட அப்பா சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு, உங்க பையன் தான் சார் இவ்வளவும் பண்ணான்னு. அப்ப ஹீரோட அப்பா அதை எதையும் காதுல வாங்கிக்கிறதா இல்ல, என் பையனை பத்தி எல்லாம் நீ தப்பா பேசாத, என் பையனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பையனுக்கு சப்போர்ட் பண்றாரு. அவருக்கும் தெரியும் அவர் பையன் தான் இவ்வளவும் பண்ணான்னு, ஆனாலும் அவர் ஒத்துக்க மறுத்துக்கிறாரு. நீ என்ன நினைச்ச, இந்த மாதிரி லோ கிளாஸ் பொண்ணு எல்லாம் என்னோட வீட்டுக்கு மருமகளா வந்துருவா அப்படின்னு நீ நினைச்சியா? என்னதான் என் பையன் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளை என் மருமகளா ஏத்துக்க மாட்டேன். அதனால இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீ போயிடு. அப்படி இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீயும் உன் பொண்ணும் இந்த வீட்டை விட்டு போகலன்னா நாளைக்கு இதே இடத்துல நீங்க எல்லாரும் பிச்சை எடுத்துட்டு இருக்க மாதிரி நான் பண்ணிடுவேன். பிச்சை எடுக்கும் போது கூட உங்களுக்கு ஒருத்தனும் 1 ரூபா போட மாட்டான், ஞாபகத்துல வச்சுக்கன்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்துறாரு. அந்த அவமானத்தோட அவர் வெளியில வந்து போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் காட்டுறாங்க. அவங்க கார்ல ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் ஒரே ஒரு தடவை எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. ஆனாலும் அப்பயும் நம்ம ஹீரோ, நான் நல்ல விதமா நான் உன்கிட்ட நடந்துக்கணும்னு நினைச்சாலும் நீ என்ன நல்ல விதமாவே நடந்துக்க விட மாட்டியா, நீயே என்னை எப்பவுமே இப்படி கோமாவே வச்சுக்கிறதுக்கு மாதிரி பாக்குற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஏன்னா நீ நடந்துக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு, என்னை விட்டுடுன்னு சொல்றேன்னு, என்னை விடு, நான் என் வீட்டுக்கு போகணும்னு கத்துறாங்க. கரெக்டா வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசல்ல அப்பாவை பாக்குறாங்க. அப்பா அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் அப்பா அப்பான்னு கத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹாரன் அடிச்சு கதவை திறன்னு வேகமா ஹாரன் அடிச்சிட்டு இருக்காரு. உடனே கதவு திறக்குது. கடகடன்னு கார் உள்ள போகுது. நம்ம ஹீரோயினை தர தரன்னு இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிறாரு நம்ம ஹீரோ.
ஹீரோயினோடனே நான் என் அப்பாவை பார்க்கணும், என்னை விட்டுடுன்னு கத்துறாங்க. கத்துற சவுண்டில் அங்கே இருக்கிற எல்லாரும் வராங்க. அப்போ ஹீரோவோட அப்பா பார்த்து கேட்குறாரு, எதுக்கு இவ கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னோட அப்பா வெளியில் அழுதுட்டு இருக்காரு, எனக்கு அவரை பார்க்கணும், உங்கள் பையன் என்னை விட மாட்டேங்கிறான், அவன்கிட்ட சொல்லி எப்படியாவது என்னை விட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவோட அம்மா கூட சொல்கிறாங்க, சம்ஷேர் இதெல்லாம் தப்பு, அவளை பார்க்க விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அவர் ஒரு பொய்க்காரரு, அவர் தான் மெஹாக்கெனைட்ட செத்துட்டான்னு சொன்னார், அவரை நான் நம்ப மாட்டேன், இப்பயும் அவர் ஏதாவது ஒரு ட்ராமா போட தான் வந்திருப்பாருன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்குடனே ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு, ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான், அவர் என்கிட்ட காசு கேட்டு தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ஹீரோயின் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, எங்கள் அப்பா ஒரு நாளும் அப்படிலாம் செய்ய மாட்டாரு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்கிறீங்கன்னு கத்துறாங்க. அதுக்குடனே ஹீரோவோட அப்பா, இந்த மாதிரிலாம் இந்த வீட்டில் நீ பேசக்கூடாது, மரியாதையாக பேச கற்றுக்கணும், சாம்ஷேர் இவளை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாம்ஷேரும் அவளை தரன்னு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாரு. அவர் அழுதுகிட்டே ஆட்டோவில் ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்காரு. அப்போ ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்ன நடந்துச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க, சொல்லு என்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நீ போய் காரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துரு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியிலே ஃப்ரெண்டை இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டில் அவங்க ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பொண்ணை கூட்டிகிட்டு வருவார், இல்லை பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா இவர் ரொம்ப சோகமாக வராரு. இவரை பார்த்த உடனே அவங்க ஒய்ஃபுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர், பணக்காரங்கிறவன் ஒரு ஏழையா இருக்கிறவனை மதிக்கவே மாட்டானா, நான் இத்தனை நாளா என் பொண்ணுங்க தான் என்னோட சொத்து, பலம், மதிப்பு, பணம் எல்லாமே நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அந்த ஆளு என் பொண்ணை வச்சுதான் நான் ஓவர் நைட்ல பணக்காரன் ஆக போறேன்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்படியே அந்த நாயோட ஒப்பிட்டு தன்னை பேசுனதையும் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. சொல்லிட்டே இருக்கும் போதே அப்படியே மயங்கி விழுறாரு. அதோட இந்த பார்ட் முடியுது. நாளைக்கு இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். அப்புறம் நம்ம டீமுக்கு எடிட்டர் தேவைப்படுறாங்க. உங்கள் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்றதை சொல்கிறோம். தேங்க்யூ.